Hello Kutis, good morning to all. Today we are going to see EVS. So take your EVS book, take page number 97. Have you all taken? Okay. Let's continue our third lesson, plants around us. Okay. Today we are going to see different kinds of plants. Different kinds of plants. பல்வேறு வகையான தாவரங்கள். Okay, different kinds of plants. Okay. Now look at your book. Look at the picture. Name some of the plants that you know. What else do you observe? Name the plants in this picture. First one, snake gourd, mango tree, pumpkin, chili plant, shoe flower, grass, coconut tree, palm tree. So these are the trees in this picture. Let's see the classification of plants. Okay, turn the next page. Plants are classified based on their size and the nature of the stem. Plants are classified into 5 types. What are they? First one, herbs. Next, shrubs. Third one, climbers. Fourth one, creepers. Last one, trees. These are the 5 different kinds of plants. Okay, what are they? Herbs, shrubs, climbers, creepers, trees. Okay, first one, herbs na தமிழ்ல மூலிகைகள், மூலிகை செடிகள் இருக்கு இல்லையா? For example, துளசி, coriander, mint, grass இதெல்லாமே இதுல வரும், herbsல வரும். Because coriander இதோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வெரி தின். ஓகே, வெரி தின் அண்ட் சாஃப்ட் ஸ்டெம்மாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஸோ வெரி சாஃப்ட் அண்ட் தின் ஸ்டெம்மாக இருக்குது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஹெர்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ்னால் வந்து புஷஸ், புதர்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ஷ்ரப்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் ஃப்ளவர். Yeah, that one. See that stem of jasmine flower. It is very thin but hard. Thin da, ana eppadi irukum, very hard to break. Romba hard ah irukum. So it comes under shrubs. Next is climbers. Climbers na ஏறு பறவைகள் அப்படினு தமிழ்ல சொல்லுவாங்க. Climbers na பந்தல் போட்டு காய்க்கும் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து என்னது கிளைம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிராட் பீன்ஸ், அவரைக்காய் இருக்கு இல்லையா, அவரைக்காய் செடி. See the stem, it's very weak, it needs some support. ஓகேவா? ஸோ it comes under climbers. இதெல்லாமே வந்து பந்தல் போட்டு அது மேலே ஏறி தான் அதெல்லாமே காய் காய்க்கும். இதனால வந்து கீழே பறந்து காய்க்க முடியாது. ஓகே, ஸோ it comes under climbers. Next is creepers. Creepers na அதுவும் படரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். பட் அது வந்து நிலத்துல, அதாவது தரையில படரும். அதுக்கு வந்து பந்தல் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப்கின். See, pumpkin plant stem is lighter, bigger இருக்கு, but it is very big, easy to break. Okay, it bears very large and heavy fruit. So it comes under creepers. Last one, trees. Trees na example neem tree, coconut tree, banyan
it is very big and tall plant. It has very big stem and very hard to break, so it comes under trees. Okay, now look at your book. Plants are of different kinds. They can be grouped based on the size and nature of their stems. Plants வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, பல்வேறு வகைகளில் பிளான்ஸ் இருக்குது. தே கேன் பி குரூப்டு பேஸ்ட் ஆன் த சைஸ். அதை எப்படி குரூப் பண்ணுறோன்னா அதோட சைஸை வச்சு, அது எவ்வளோ சைஸ் இருக்குது, பிக்காக இருக்கா ஸ்மாலாக இருக்கா, அந்த சைஸை வச்சு நேச்சர் ஆஃப் தேர் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்ஸ்னால் என்ன சொன்னேன், தண்டுகள். அதோட தண்டை வச்சு தான், அந்த தண்டோட நேச்சரை பொறுத்து தான் வந்து பிளான்ஸை வந்து குரூப் பண்ணுறாங்க. ஓகேவா? லெட்ஸ் see தி கிளாசிஃபிகேஷன். பிளான்ட்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், கிளைம்பர்ஸ், க்ரீப்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஹெர்ப்ஸ்னால் இந்த மூலிகை செடிகள்லாம் இருக்கு இல்லையா, துளசி, மின்ட், கொரியாண்டர், இதெல்லாம் வந்து ஹெர்ப்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஷ்ரப்ஸ்னால் கொஞ்சம் ட்ரீயை விட கொஞ்சம் சின்ன பிளான்ட் மாதிரி இருக்கும். ட்ரீனா பெருசாக இருக்கும், ஷ்ரப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். கிளைம்பர்ஸ் அப்படின்னா இந்த பந்தல் போட்டு காய்க்கும் இல்லையா வெஜிடபிள்ஸ், அது எல்லாமே கிளைம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரீப்பர்ஸ்னால் கீழே படர்ந்து காய்க்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து க்ரீப்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரீஸ்னால் பெரிய ட்ரீஸ், மேங்கோ ட்ரீ, பேனியன் ட்ரீ, இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் தான் வந்து ட்ரீஸில் வரும். ஓகே. ஹெர்ப்ஸ்னால் என்ன சொன்னேன், மூலிகை செடிகள். ஓகே. ஹெர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ட்ஸ் வித் தின் அண்ட் சாஃப்ட் ஸ்டெம்ஸ். ஹெர்ப்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் பிளான்ட், அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதோட ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் லிவ் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ். இந்த ஹெர்ப்ஸ் வந்து கொஞ்சம் மந்த்துக்கு மட்டும்தான் வந்து என்ன உயிர் வாழும். ஓகே. எக்ஸாம்பிள் மின்ட், கொரியாண்டர், கிராஸ். மின்ட்னா புதினா இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு கொரியாண்டர்னா கொத்தமல்லி, கிராஸ்னா புல். இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் வாழும், கொஞ்சம் மந்த் மட்டும்தான். ஸோ தே ஆர் கால்ட் ஹெர்ப்ஸ். நெக்ஸ்ட் ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ்னா புதர் மாதிரி வளரும் இல்லையா சில பிளான்ட் எல்லாம், அதெல்லாம் தான் வந்து ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷ்ரப்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் ட்ரீஸ். இது வந்து ட்ரீ மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ரீயை விட எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். தே ஹாவ் மெனி ஸ்டெம்ஸ் தட் க்ரோ க்ளோஸ் டு தி கிரவுண்ட். நிறைய ஸ்டெம்ஸ், மெனி ஸ்டெம்ஸ்னால் நிறைய ஸ்டெம்ஸ் இருக்கும், பல ஸ்டெம்ஸ் இருக்கும். ஆனால் வந்து கிரவுண்டோட மரம் மாதிரி மேலே போய் பிரான்ச்சஸ் வராமல் கீழேயே வந்து என்ன ஆகும், கிரவுண்ட்லேயே வந்து அதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். த ஸ்டெம்ஸ் ஆர் தின் அண்ட் ஹார்ட். ஸ்டெம்ஸ் வந்து தின்னாக தான் இருக்கும், ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் வந்து எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஒல்லியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ரப்ஸ் லிவ் ஃபார் செவரல் இயர்ஸ். இது வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு வந்து இது என்ன உயிர் வாழும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஷூ ஃப்ளார், ஒலியாண்டர் அண்ட் ஜாஸ்மின். ஷூ ஃப்ளார்னா செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா அது. நெக்ஸ்ட் ஒலியாண்டர்னா அரளிப்பூச்செடி. நெக்ஸ்ட் ஜாஸ்மின்னா மல்லிகைப்பூச்செடி. இதெல்லாமே வந்து எப்படி புதர் மாதிரி தான் வளரும் அண்ட் இதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஸோ தே ஆர் கால்ட் ஷ்ரப்ஸ். லுக் அட் தி நெக்ஸ்ட் பேஜ். கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் அப்படின்னா இந்த காய் செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சில செடிகள் பந்தல் போட்டு மேலே காய்க்கும் இல்லையா, அதெல்லாம் தான் கிளைம்பர்ஸ், மேலே ஏறி காய்க்கிறது, அதனால ஏறுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைம்பர்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ் அண்ட் தே நீட் சப்போர்ட் டு கிளைம் அண்ட் க்ரோ. கிளைம்பர்ஸ் வந்து ரொம்ப அதோட ஸ்டெம் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். இப்படி லைட்டாக டச் பெண்ட் பண்ணிங்கனாவே இது என்ன ஆகுதுன்னா உடஞ்சிரும். அந்த மாதிரி ரொம்ப வீக் ஸ்டெம்ஸாக இருக்கும். அண்ட் தே நீட் சப்போர்ட் டு கிளைம். அது வந்து ஒரு ஏறுறதுக்கு வந்து அதுக்கு சப்போர்ட் தேவை, ஒரு பந்தல் சம்திங் ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று தேவை. அண்ட் அது மேலே ஏறி க்ரோ ஆகிறதுக்கு. சம் ஆஃப் தெம் லிவ் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ். இது வந்து கொஞ்ச நாள், ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் broad beans, snake gourd, rich gourd. broad beansனா
அவரைக்காய் இருக்கு இல்லையா, பெரிய அவரைக்காய், அதுதான் வந்து ப்ராட் பீன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்னேக் கார்ட் அப்படின்னா புடலங்காய். நெக்ஸ்ட் ரிச் கார்ட்னா பீர்க்கங்காய். இது எல்லாமே வந்து பந்தல் போட்டு காய்க்கக்கூடிய செடிகள் இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், கிளைம்பர்ஸ். நெக்ஸ்ட் creepers. Creepers are plants that have weak stems. Creepers ஓட ஸ்டெம்ஸும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். They grow along the ground and bear large and heavy fruits. அது எப்படின்னா தரையிலே தான் படரக்கூடிய ஒரு பிளான்ட். அதோட காய் எப்படி இருக்குன்னா ரொம்ப லார்ஜ் அண்ட் ஹெவி ஃப்ரூட்ஸாக இருக்கும். Many of them live for a few months only. இது வந்து ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு மட்டும்தான் இதோட காய் வந்து காய்க்கும், அதுக்கப்புறம் இருக்காது. எக்ஸாம்பிள் பம்ப்கின், வாட்டர்மெலான் அண்ட் மஸ்க்மெலான். பம்ப்கின்னா பூசணிக்காய், வாட்டர்மெலான்னா தர்பூசணி, மஸ்க்மெலான்னா முலாம்பழம். நெக்ஸ்ட் ட்ரீஸ். பிக் அண்ட் டால் பிளான்ஸ் ஆர் கால்ட் ட்ரீஸ். நல்லா பிக் அண்ட் டால், பெருசாக ஹைட்டாக இருக்க பிளான்ஸ்க்கு பேர் தான் என்னது, ட்ரீஸ். They have hard and thick woody stems called trunks. அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்ட் அண்ட் திக்காக இருக்கும். அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரங்க்ஸ். ட்ரங்க்ஸ்னால் அந்த தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ட்ரீஸ் ஹாவ் மெனி பிரான்ச்சஸ். அதில் வந்து நிறைய கிளைகள் இருக்கும். பிரான்ச்சஸ்னால் கிளைகள். தே லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ, கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ. பேனியன் ட்ரீனா ஆலமரம், கோகனட் ட்ரீனா தென்னை மரம், மேங்கோ ட்ரீனா மாமரம். இது எல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு வாழக்கூடிய பிளான்ட் அண்ட் ரொம்ப நாள் காய்க்கும் இல்லையா, அதான். Now take the next page. Observe the pictures and complete the table. First one, plant, color of the stem, texture of the stem. அந்த ஸ்டெம்மோட கலர் வந்து எப்படி இருக்கு, அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, ஹார்டா இருக்கா இல்ல சாஃப்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒன், see the stem. What is the color of the stem? Brown. Next, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், பார்த்தாலே தெரியுது, very soft. So write soft here. Next, second one, rose plant to the stick. What is the color of the stem? Green. And இது வந்து எப்படி இருக்கும், தின்னாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். ஸோ திஸ் டெக்ஸ்சர் இஸ் ஹார்ட், கலர் இஸ் green. Next, name tree. The color of the stem is brown and the texture is hard. Next, beetroot. The color of the stem is red and the texture is soft. Next, the color of the stem is red and the texture is soft. That's all children. Complete this page and send me the photo. Thank you.